வேலை போன்றதுல காலையில உட்காந்து செல்ல நோண்டிக்கிட்டு டீ நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. காலேஜ் முடிஞ்சா? முடிஞ்சது. வந்தோடனே இதே வேலையா? என்னமா பழக்கம்? ஒன்னும் டீயை குடி இல்லை செல்ல நோண்டு. டீயை குடிச்சிட்டு படிக்கிறதா போய் படிப்போம். இதுல என்னதான் அப்படி இருக்கு தெரியல ஒண்ணு. அப்பா அம்மா போட்டா வச்சா பரவாயில்ல, இல்லாட்டி சாமி போட்டாவை வைக்கணும். சினிமா நடிகரை போட்டா வச்சுக்கிட்டு என்னங்க வெளியில கத்திட்டு இருந்தீங்க? நான் பைத்தியம் கத்திட்டு இருக்கேன். அது தெரியுது பைத்தியம். என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லங்க. இந்தா சேமி உப்புமா பண்ணு, செல்ல கொண்டு போய் உள்ள வை. சரிங்க. ஏ சாந்தி, என்ன நொண்ணுங்க? உன் பேரு தானே சாந்தி. உன்னால எனக்கு நிம்மதியே இல்லடி. செல்ல யாரு கொடுத்தது? ஏண்டி படிக்க டயத்துல செல்ல செல்ல ஏண்டி தூக்கி கொடுக்குற? வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வீட்டுல பிள்ளைங்க இருக்கு, அன்னைக்காவது நம்மளோட சந்தோஷமா இருக்கலாம்ல. எங்கேயே இருக்க வீட்டை செல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா அதாவது நம்பிருமா, படிப்பு வந்துருமா, சாப்பாடு கிடைக்குமா? வீட்டுல இருக்கிற அன்னைக்கு நம்மளோட சந்தோஷமா இருக்கலாம், ஏதோ ஒரு வேலையை பார்த்து பழகிக்கலாம். ஏண்டி இப்படி பண்றீங்க? உங்களை மாதிரி அம்மாவுக்கு தான் நீ பிள்ளைங்களை கெடுக்கிறது. இப்போதைக்கு அது ஒரு கஷ்டம், பொண்ணுக்கு தான் தெரியும். இப்ப நாங்க சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா தான் தெரியும். முத போய் செல்ல போய் வாங்கி வேடி. இதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது சொன்னாலும் கேட்காது. என்ன முழங்குற? இப்போ கஷ்டம்லாம் புரியாது, போக போகத்தான் தெரியும். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நீங்க ஜிம்முக்கு சேர்த்து விட மாட்டேன்னீங்கல்ல, அதான் வீட்லயே பண்றேன். ஓ அப்படியா? உங்க அம்மா என்ன பண்றா? துவைக்கிறாங்க. ஓ உனக்கு தெரியுதா துவைக்கிறது? ஏய் நீ உள்ள போய் வேலையை பாரு. பாப்பா நீ போய் துவைச்சு போடு, அது ஒரு எக்ஸசைஸ் தான், உடம்புக்கு நல்லது. அப்போ சூப்பரா துவைக்கின்ற பாப்பா, நீ போய் வேலையை பாரு. நல்லா அடிச்சு துவை பாப்பா. அடி, அப்படித்தான் அப்படித்தான். அப்படி அடி அடி. அப்படித்தான் துவை. சூப்பர்மா. மா அந்த மூளையில துணியில அழுக்கா இருக்கு பாரு, அதை நல்லா கசக்கி துவை. உண்மை சொல்லு, உனக்கு அங்கிருந்து இந்த ஆளுக்கு கண்ணுக்கு தெரியுதா? ஏமா அதுக்கு தான் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன். இந்த கும்முமா, அவ்வளவு இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தான்மா. இந்த கும்மு, அந்த அங்கிட்ட அழுக்கு இங்கிட்ட அழுக்கு இருக்கு பாரு, நல்லா துவைச்சு போட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம். என்னப்பா பண்ணிட்டு இருக்க? கருவளையத்து கிரீம் போட்டிருக்கேன்ப்பா. கருவளையத்து கிரீம் போட்டிருக்கியா? கருவளையமா வராம இருக்கு, நான் ஒரு மருந்து சொல்லட்டா? என்னப்பா? இங்க பாரு, நல்லா சாப்பிட்டு செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி நிம்மதியா தூங்குனாலே கருவளையம் வராது. விடிய விடிய செல்ல நோண்டுறது, அப்புறம் கருவளையம் நான் என்ன பண்ண? ஆமா முடியுமா? திருத்தவே முடியாது. சாந்தி சுடுதண்ணி ரெடியா குளிக்க? எங்கம்மா போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வரேன். நீ கடைக்கெல்லாம் போற ஆள் கிடையாது. இது என்ன ட்ரெஸ்? ராத்திரி போடுற ட்ரெஸ் தானே? ராத்திரி போடுற ட்ரெஸ் ராத்திரியோட முடிச்சுக்கணும்மா. பகல்ல வெளியில போகும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ணி போகணும். இதெல்லாம் என்ன பழக்கம்? போ உள்ளே வரையும் ஒரே மாலையை விட்டுக்கிட்டு. ஏண்டி நீதி பிள்ளைய கடைக்கு அனுப்பியா? ஆமாங்க, பால் வேணும்னு அனுப்பிவிட்டேன். ஏண்டி இப்படி பண்ற? என்னங்க அப்புறம் வேலை சொல்லி கொடுன்னு திட்டுறீங்க, வேலை செஞ்சாலும் திட்டுறீங்க, என்னதாங்க பண்றது? வேலை சொல்றதுக்கு நான் திட்டலடி. அது என்ன ட்ரெஸ் அரையும் குறையுமா போட்டு அனுப்பி விட்டுருக்க? அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னங்க? இங்க பாரு, உன்னால முடியலாம் சொல்லு, நான் போய் கடையில போய் பொருள் வாங்கிட்டு வரேன். இப்பெல்லாம் வெளியில அனுப்பாதடி, காலம் கெட்டு போய் கிடக்குடி. பொம்பளை பிள்ளைகள் பத்தவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். நாகரிகன்ற பேர்ல இப்படி அரையும் குறையுமா அனுப்புனா நல்லாவா இருக்கு? இங்க பாரு, நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் அதைத்தான் பிள்ளைங்க கற்றுக்குறோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுருந்து வச்சுக்க, அதே பழக்கத்துக்கு தாண்டி வரும். ஏண்டி டீயை போடு, சர்க்கரை கொட்டி வச்சிடாத, அளவா போடு. சரிங்க. நம்மளும் உட்கார வச்சுட்டு எங்கடி போனா இவ? யாருமா புதுசா இருக்கு? அங்கிள் நாங்க திவ்யா ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். நான் ஏதோ கோயில் டொனேஷன் பண்ண வந்துட்டேன்னு நினைச்சேன். அழைச்சிட்டாராமா. சரி, அப்புறம் படிப்பில் எப்படி நல்லபடியா போதா? நல்லா போகுது அங்கிள். சரி, பக்கத்தூரா வெளியூராமா? தூரம் அங்கிள். நீ தூரம், நீ பக்கத்தூரா? அப்பா அம்மா? அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க அங்கிள். அப்படியா, கூலி வேலைக்கு போறாங்களா? சரி சரி, நல்லா படிக்கணும்மா. உங்க எதிர்காலம் பிள்ளைங்க கையில தான் இருக்கு என்ன? சரி. திவ்யா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படியா? என் பொண்ணு என்ன பத்தி என்ன சொல்ல போகுது? என்னம்மா முழிக்கிறீங்க? புரியுது, என்ன சொல்லிருங்க எனக்கு தெரியும். டேய் டீ கொண்டு வாடி. ஆன்ட்டி கிட்ட நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். பரவாயில்ல, நல்ல ஸ்பீடா இருக்கீங்க. தேங்க்யூ ஆன்ட்டி. டீ நல்லா இருக்கா? சூப்பரா இருக்காங்க. டீ போட தெரியுமா? தெரியாதா? பரவாயில்ல, பிள்ளைங்க நல்லா தான் வளர்த்து வச்சிருக்காங்க.
நீங்களாம் அடுத்த வீட்டுக்கு போய் மாமியா மாமனாருக்கு சாப்பாடு போட்டு டீ போட்டு கொடுத்து குடும்பம் விளங்கிடும். அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அங்கிள். அப்புறம் ஏன்னா நாங்க டேட் லிட்டில் பிரின்சஸ். அப்படின்னா அப்பாவுக்கு செல்லமா வளர்ந்த பொண்ணுங்க. அப்படியா? அப்படி பிள்ளைங்க இந்த வேலை செய்யாதாங்களா? அப்ப குடும்பம் விளங்கிடும். சரி, டீயை குடிச்சிட்டு கிளம்புங்க. ஏங்க பிள்ளைங்க சாப்பிட்டு போட்டுங்க. இருந்து சாப்பிட்டு போட்டுமா? ஏய், அவங்க அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கடி. இதுக்கு என்னென்ன போய் சொல்லிட்டு வந்துச்சுங்களா? வாரத்துக்கு 6 நாள் அவர் எல்லாம் குப்பை கொட்டுறீங்க காலேஜ்ல. ஒரு நாள் அவர் வீட்டுல இருக்க முடியலையா? அப்பா அம்மாவுக்கு ஆசை இருக்காதா சந்தோஷமா பிள்ளைங்களோட சாப்பிடணும்னு? ஏமா இப்படி பண்றீங்க? சரி, குடிச்சு டக்குன்னு கிளம்ப, லேட் ஆகுது. டாடி பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அங்கிள், திவ்யா கூட்டு வெளியே போறோம். எங்க கூட வெளியே அனுப்புறீங்களா? இல்ல வெளியில போறீங்க? எங்க போறீங்க? தியேட்டர், பார்க்கு. பார்க்கு டேட்டா பிச்சில என்ன இருக்கு? சும்மா லீவ்ல, அதனால போகலான்னு. ஏமா 6 நாள் புள்ள என் புள்ள உங்க கூட தான் இருக்கு காலேஜ்ல. ஒரு நாள் தான் என் கூட இருக்கு. எங்களுக்கு சந்தோஷமா இருக்காதா? என்ன பழக்கம்? நாங்களும் ஒரு நாளைக்கு சந்தோஷமா அந்த பிள்ளைங்களோட சாப்பிடலான்னு தாம்மா. குடிச்சிட்டு டக்குன்னு கிளம்புங்க. வரோம் அங்கிள். போங்க போங்க. லீவ் விட்டுன்னு ஓடிடுறது பேக தூக்கிட்டு. எதுக்கு நான் பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், போடி உள்ள. இன்னும் காணும். போனை வேற எடுக்க மாட்டேங்கிறாளுங்க. பேப்பர் திறக்க முடியல. வெட்டு குத்து எங்க பாரு கொலை பெரியதா இருக்கு. என்ன அங்க வந்து நிக்கிறேன்? ஏன் அப்படி பண்ணீங்க? நான் என்னம்மா பண்ணேன்? நான் என்ன வேணா சொல்லலாம். நான் உங்க பொண்ணு. என் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்பா திட்டினீங்க? திட்டினா? ஏமா கொஞ்சமா புரிஞ்சு பேசுறியா? 6 நாள் அந்த பிள்ளைங்களோட தான் காலேஜ்ல இருக்க. ஒரு நாள் எங்களோட இருக்க. எங்களுக்கு சந்தோஷம் வேணாமாம்மா? நீ இருந்து மொத்தமா சாப்பிட்டு பேசிட்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த பிள்ளைங்க இங்க வருது இந்த வாரம், அடுத்த வாரம் நீ அங்கிட்டு போற. என்னம்மா பழக்கம்? நீ இப்படியே உங்க சந்தோஷம் மட்டும் பார்த்துட்டு இருந்தா அப்பா அம்மா சந்தோஷம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிற மாட்டீங்களா? அதைத்தான் நான் எடுத்து சொல்லி அனுப்பி விட்டேன். நான் தப்பா எதுவுமே சொல்லமா. இங்க பாருமா, 1000 ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துல இருக்கலாம். அப்பா அம்மா மாதிரி யாருமே வர மாட்டாங்க. புரிஞ்சுக்க. அந்த பிள்ளைங்க ஒரு டீ கூட போட தெரியல. அதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். முத போய் அம்மா கிட்ட டீ போட வர கத்துக்கு போப்பா. சரி, நீங்கள் படிச்சுட்டு இருங்க, வந்துடுறேன். வாங்க சார், வாங்க சார். பொண்ணு டியூஷன் சேர்க்கணும். சேர்த்துக்கலாம் சார். என்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கம்மியா இருக்காங்க? இல்லை சார், இன்னும் டைம் இருக்குது. இனிமேல் தான் வருவாங்க. என்ன என்ன உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? படிக்க வந்தாங்களா? சார், டியூஷனில் அப்படி தான் இருப்பாங்க. இதில் என்ன இருக்குது? அந்த தாடிக்கார் இங்கே தான் படிக்கிறானா? ஆமாம் சார், அவ ஏற்கனவே நிறைய பொம்பளை பிள்ளைங்களோட சுற்றுற பார்த்துருக்கு சார். இங்கே படிச்சுட்டு இருக்கான் சார். அவங்களாம் இங்கே இருக்க வரைக்கும் தான் என் கண்ட்ரோல். வெளியே போய்ட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதெல்லாம் நான் எப்படி பார்க்க முடியும்? அது என் வேலையும் கிடையாது. என்ன சார் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்க? ஒரு வயசு பொண்ணு எப்படி உங்களை நம்பி விட்டுட்டு போறது? மா, வேற எங்கேயா போய் சேர்த்துக்கிறோங்கிறத நீ கெட்டு போயிடுவேன். சார், கெட்டு போகிற பொண்ணு எங்கே இருந்தாலும் கெட்டு தான் போகும். சார், என் பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, எங்க இருந்தாலும் நல்லா படிச்சுக்கிறேன். வாமா வாமா. ஏய், ஏஞ்சி படி. வாமா நீ வேற இடமா வா சேர்த்துக்க. இப்படி பண்றீங்க? என்னம்மா புரியுதா புரியலையா? இப்படி இடத்துல உன்னை நம்பி எப்படிமா விட்டு போறது? வேற நல்ல டியூஷன் சென்டர் பார்த்து நானே சேர்த்து விடுறேன். வா ஏறுமா. உட்காந்துட்டியா? என்னம்மா? இல்லப்பா, என் பொண்ணு நான் சந்தேகப்படுவேனா? நீ ஏன் வளர்ப்புமா? கால நேரம் அப்படி மாத்திடுமா. பெத்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். நீ நல்ல புள்ளம்மா, எனக்கு தெரியாதா? நீ நல்லா படிக்கணும். என்ன எது வேணுமோ உனக்கு எது வேணாமோ எனக்கு தெரியும்மா. உனக்கு எது பண்ணா நான் நல்லதுதாம்மா பண்ணுவேன். என்ன அதை பத்தி நீ வருத்தப்படாத. நான் பாத்துக்கிறேன். அப்பா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? ஆமா, போன மாசம் ஒரு பெரிய சாமி கல்யாணத்துக்கு போனோம்ல, நீ எவ்வளவு வச்சு ஞாபகம் இருக்கா? தெரியலங்க, நீங்க தான் எழுதி வச்சிருப்பீங்க பாருங்க. எழுதுலடி காணா. அவன் சும்மாவே இல்லம்பேன். இந்த நோட்டுக்கு காட்டினா அவ்வளவுதான். என்ன கால் ரொம்ப வலிக்குதா? ஆமாங்க. சும்மா தண்ணிக்குள்ளேயே தெரியுற. கொண்டா, நான் தேய்ச்சி வர. கால் எட்டாது உனக்கு. கம்முன்னு இருங்க, வயசுக்கு அந்த பிள்ளை இருக்குது, பேசாம இருக்கு. ஏய், நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கோண்டி. நீ என் பொண்டாட்டி, அது என் புள்ள. இப்படிலாம் பார்த்தா நீ பிள்ளைங்க கத்துக்கிறேன்னா எப்படி அப்பா அம்மா எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கண்டு. சிரிப்பா பாருங்க. சும்மா இரு. கொண்டா, நான் தேய்ச்சி வரேன்.
என்ன கூப்பிடுது, போய் பாரு என்னன்னு பாட்டு அப்போ. என்னடி என்னாச்சு? ஏன் கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? உன்ட்டு இல்லையா? ஏதான் பண்ணுமா? என்னம்மா என்னடி என்ன கூப்பிட்டு வச்சு அழுதுட்டு இருக்கு ரகசியமா? ஏய் எது லவ் பண்ணி தொலைச்சிட்டியாமா? ஐயோ எனக்கு கை ஓடல கால் ஓடலையே, சொல்லி தொலை என்ன பண்ண? யோ பேசாம போப்பா. நீங்க வேற இது நேரம் ஆளும் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? என்னடி பதட்டமா இருக்கு, என்ன ஆச்சுடி? பீரியட் ஆயிட்டாங்க, வயிறு வலிக்குதுடா, பேட் வாங்கணும். ஏண்டி இது அப்பா கிட்ட சொல்றதுக்கு என்ன, இதுல என்ன ஒளிச்சு வரவு? குசுகுசுன்னு வேற பேசணுமா? அது எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? ஏண்டி பெத்ததா பண்ணி சொல்றதுக்கு என்ன, நீ இப்ப என்கிட்ட சொல்லாமையா இருக்க? அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளைய படிக்க வச்சிருக்குது? இது கூட தெரியாதா? இங்க பாரு, இதுக்குதான் சும்மா செல்ல நோண்ட கூடாது. அப்பா அம்மா கிட்ட கலந்து குழந்தை எதா இருந்தாலும் பேசணும். அப்பா செத்த நேரம் நான் ஆடி போயிட்டேன். சரி நான் மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு கால் வலிக்கிறது மாத்திரை வேணுமா? வாங்கிட்டு வாங்க. சரி என் சட்டை எடு, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி. ஏமா அழுவுற? இல்ல சரியாயிரும்டா. நான் அது கலங்கலம்மா. அப்பா ஏம்மா என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாரு? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வருஷம் முன்னாடியெல்லாம் அப்படி இல்லைம்மா. இப்போதான்ப்பா அப்படி நடந்துக்கிறாரு. முன்னெல்லாம் காலேஜ் விட்டா வீட்டுக்கு எப்படா வருவேன்னு தோணுமா. இப்பெல்லாம் வரவே பிடிக்கலம்மா. என்னம்மா இப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, இப்ப கூட பாரும்மா, நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், அவர் என்னம்மா சொல்றாரு? சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காரும்மா. நான் என்ன பண்ணாலும் என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் அவங்க கிட்ட எப்படி இருக்காங்க தெரியுமாம்மா? இவரை பார்த்தா வந்து பயமா இருக்குமா. நான் நல்லா தானமா படிக்கிறேன், நான் அவர் சொன்ன மாதிரி தானமா ட்ரெஸ் பண்றேன், நான் கரெக்டா தானமா இருக்கேன். அப்போ ஏமா என்ன திட்டுறாரு? அவர் பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குமா. பாசமா கூட பேச முடியலம்மா. ஒண்ணுடா, நான் கேக்குறேன், அப்பாட்ட பேசுறேன். சரியா? தூங்கணும். சரியா? சரியா போயிரும். சண்டே கூட வீட்டில் இருக்க பிடிக்காதனாலதாம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு வெளியே போக பார்க்குறேன். ஒவ்வொரு டைமும் அவர்கிட்ட பாசமா பேச போகும்போது அவரை பார்த்தா பயம் வந்துருமா. எங்க நான் ஏதாவது பேச போய் அவர் ஏதாவது அதுலயும் குறை கண்டுபிடிச்சு என்ன திட்டிடுவாருன்னு பயந்துட்டு வந்துருவம்மா. என்னை பிடிக்கலன்னா வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கம்மா. நான் அங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கேன். அம்மாடி என்னடா இப்படி சொல்ற? என்னால முடியலம்மா. இப்படிலாம் யோசிக்காதடா அம்மா. அம்மா நான் இருக்கேன்ல, அப்பாவுக்கு சொல்லி புரிய வைப்பேன்டா. முன்னாடிலாம் அவர் அப்படி இல்லை, இப்பதான் கொஞ்ச நாள் அப்படி இருக்காரு. என்னன்னு அம்மா பேசுறேன்டா. கண்டிப்பா அப்பா பழைய மாதிரி உனக்கிட்ட அன்பா நடந்துக்குவாருடா அம்மு. நீ தேவையில்லாம இதை யோசிக்காதடா. நான் அவர்கிட்ட பேசுறேன், நீ கண்ணை மூடி தூங்குடா. சரியா? எல்லாம் சரியா போயிடும். ஏண்டி நீ தூக்கம் இல்லையா? எப்படிங்க தூங்க முடியும்? ஏன் என்னாச்சு? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்னடி நான் என்ன பண்ணேன்? பாப்பா ஏன் அப்படி சொன்னீங்க? அவ எப்படி அழுகிறா தெரியுமா? நீங்க முன்னாடிலாம் இப்படி இல்லையே. பாப்பா கிட்ட எவ்வளவு அன்பா எப்படி கொஞ்சிட்டு இருந்தீங்க. இப்ப கொஞ்ச நாளா காரணமே இல்லாம இப்படி திட்டிட்டு இருக்கீங்க. என்னம்மா தூங்கலையா? தூக்கம் வரலம்மா. எங்கம்மா போனீங்க? அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன்டா. என்னம்மா சொன்னாரு? இது பாருடி, உன்ன மாதிரி எனக்கு பிள்ளைய கொஞ்சணும் ஆசை பாசையா இருக்குன்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா பயமா இருக்குடி. நானும் உன்னைய மாதிரி அன்பா இருந்துட்டுன்னு வையே, நம்ம அப்பா நம்மளை செல்லமா வளர்க்குறாரு சொல்லி எவனோ லவ் பண்ணிட்டு வந்து நிற்கும், என்னை கட்டி வைங்க, நம்ம ஒத்துக்கிற மாட்டோம், இழுத்துட்டு ஓடி போயிடுச்சுன்னு வையே. நல்ல இடமா இருந்தால் பரவாயில்லடி, ஏதோ ஒரு ஆகாத இடமா அமைஞ்சிச்சுன்னு வையே, நம்ம பிள்ளை வாழ்க்கையை ஒன்றுக்கு ஆகாம போயிடும்டி. அதை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? திட்டுன்னு சொல்கிறியே, திட்டினாலும் என் பிள்ளைக்கு நான் வேணுங்கிற செய்கிறேன் இல்லடியே.
ஆனால் சும்மா இருக்க பிள்ளைய திட்டுறேன். தப்பு பண்ணது நான் திட்டுறேன். என் பிள்ளைய திருத்தணுக்காண்டி நான் திட்டுறேன். அது கூட எனக்கு உரிமை இல்லையா? இந்த பாரு, நீ ஏதோ கேட்டு நான் ஏதோ வேகத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்காக பிள்ளை கிட்ட போய் அப்பா சும்மா நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காத. மண்டையை உடச்சி போடுவேன். என்ன புரிஞ்சுச்சா? இந்த பாருடியே, நீ எப்பயுமே அன்பான அம்மாவே வரு. நான் வெறுப்பான அப்பாவே இருந்துட்டு போகிறேன். தண்ணி பிள்ளைக்கு ஒரு பொறுப்பு வரும்.